ஹாய் வெல்கம் பேக் டு கல்வி காற்று. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எது படிக்கலாம் அப்படிங்கிற மிகப்பெரிய மனக்குழப்பத்திற்கு நிறைய பேர் இருப்பீங்க. டிஎன்பிஎஸ்சி படிக்கலாமா, யூஜிடிஆர்பி படிக்கலாமா, பிஜிடிஆர்பி படிக்கலாமா, இல்லை எஸ்எஸ்சி போன்ற தேர்வுகளுக்கு படிக்கலாமா அப்படின்ட்டு. நானுமே இந்த மாதிரிப்பட்ட தவறுகள் நிறைய வாட்டி செஞ்சுருக்கேன். ஸோ நம்ம ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறோம் அப்படின்னா அதை சொல்லுவாங்க இல்லையா, இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் வைக்காதீங்க. ஸோ உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அந்த ஏரியாவில் நம்ம போனோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையே வெற்றி அடையலாம், அப்படித்தானா? ஸோ டிஎன்பிஎஸ்சி அஸ்பிரன்ஸ் வந்து எல்லா மேக்ஸிமம் இப்போது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, வெல் எஜுகேட்டட் குவாலிஃபைடான நிறைய பேர் தான் நம்ம எக்ஸாம்ஸ்க்கே படிக்கிறோம். இப்போது பிஜிடிஆர்பி படிக்கிறவங்க யூஜிடிஆர்பியும் அட்டன் பண்ணுவாங்க, டிஎன்பிஎஸ்சியையும் அட்டன் பண்ணுவாங்க. நான் அப்படி தான், எந்த எக்ஸாம் வந்தாலும் விடுறதில்ல, எல்லாத்துலேயும் போய் என்ன செய்கிறது, அட்டன் பண்ணுறது. லாஸ்ட்டு ஃபெயிலியர் மட்டும்தான். ஸோ அதுதான் நம்ம பண்ணுற மிகப்பெரிய தவறு. அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரே குறிக்கோள், அதாவது சொல்லுவாங்க இல்லையா, நேர்மை, ஒரே சிந்தனையாக இருக்கணும். எது நம்மளோட கோல், ஒரு அரசு பணி அப்படிங்கிறது ஒரு கோல் அப்படின்னா நமக்கு எது சூட் ஆகும், அது டிஎன்பிஎஸ்சியா இல்லை யூஜிடிஆர்பியா இல்லை பிஜிடிஆர்பியா, நம்மளோட குவாலிஃபிகேஷனுக்கு எது சூட் ஆகும், நம்மளோட இன்டெலிஜென்ஸ்க்கு எது சூட் ஆகும், நம்மளோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ ஒரு வெயிட் இருக்குது, ஒரு 5 கிலோவை நம்மளால் ஈஸியாக தூக்க முடியும். அதுவே ஒரு 50 கிலோவை தூக்குறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் தூக்குவோம், அப்படி தானே? ஸோ தூக்கலாம், கண்டிப்பாக நம்ம எஃபோர்ட் போட்டு தூக்கலாம், அதில் எந்த வித டவுட்டும் இல்லை. ஆனால் கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ அப்போ நம்ம ஈஸியாக நம்ம எதில் அரசு பணி அப்படிங்கிறது இன்றைக்கி எல்லாரோட ஒரு கனவு. இங்கே காம்படிஷன் நிறைஞ்சிருக்கு. அப்போது எதில் நம்ம ஈஸியாக போய் நம்ம அந்த கோலை அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இன்டெலிஜென்ஸை நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். எது நமக்கு வரும், டிஎன்பிஎஸ்சி வருமா இல்லை யூஜிடிஆர்பியா இல்லை பிஜிடிஆர்பி, எது நமக்கு வருமோ அதை தான் நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ எல்லாத்துலேயும் போயிட்டு இங்கே ஒரு வாட்டி அங்கே ஒரு வாட்டி அப்படின்னு நம்ம டைமை வேஸ்ட் பண்ண நம்மளுடைய வெற்றி தள்ளி போகுது. ஸோ மை டியர் ஆஸ்பிரன்ட்ஸ், நான் இந்த தவறை தான் பண்ணேன். டிஎன்பிஎஸ்சி கால்ஃபார் பண்ணோன்னா அதில் ஒரு 3 months உட்காருவேன், டிஆர்பி கால்ஃபார் பண்ணால் அதில் ஒரு ஸோ இந்த மாதிரியே என்னோடய இயர்ஸ் போயிட்டு அப்படியே என்னோடய வாழ்க்கையில் பாதி வருடங்கள் கழிஞ்சு போச்சுன்னே சொல்லலாம். ஸோ அந்த தவிர நீங்களும் செய்யாதீங்க தயவு செய்து. உங்களுக்கு எது வருதோ அதை நீங்கள் தேர்ந்தெடுங்க, அதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அதை மட்டும் படிங்க. எந்த தேர்வாக வரட்டும், இப்போ நீங்கள் ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக யூஜிடிஆர்பி பிஜி அது வரட்டும், உங்களோட கோல் என்ன, இதில் ஒரு சீட், இதில் ஒரு பணி வாய்ப்பை நம்ம பெறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுட்டு நீங்கள் படிக்கணும். இல்லை இதில் இருந்து அது சேலரி அதிகமாக இருக்குது, ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு இங்கே ஒரு 3 month அப்புறம் அங்கே ஒரு 3 month இப்படி நீங்கள் போயிட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வெற்றி வாய்ப்பை தான் தவற விடுவீங்களே தவிர பணி அப்படிங்கிறது உங்களுக்கு காலதாமம் ஆகிட்டே இருக்கும். ஸோ மை டியர்ஸ், ப்ளீஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் யுவர் கோல். அது டிஎன்பிஎஸ்சியா இல்லை டிஆர்பியா அப்படின்ட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ரிப்ரேஷனை நீங்கள் புஷ்அப் பண்ணுங்கள். நிறைய ஹார்ட் ஒர்க் போடுங்க, ஒரு ப்ரீ பிளான் பண்ணுங்கள், டைம் டேபிள் போடுங்க. அதுபடி நீங்கள் படிச்சிங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸில் நீங்கள் கண்டிப்பாக அந்த ஒரு பணியை வாய்ப்பை பெறதுக்குள்ள 100% உறுதியை நம்ம சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் சொல்லுவீங்க, நீ யார் சொல்கிறதுக்கு அப்படின்னு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, வெற்றி பெற்றவர்களை விட தோல்வி பெற்றவர்களுக்கு நிறைய அனுபவம் இருக்குங்க. நிச்சயமாக சொல்கிறேன், அவங்களுக்கு ஒரு 50% அவங்களுக்கு இருக்குது, அனுபவம் இருக்குன்னா, தோல்வி பெற்றவங்களுக்கு ஒரு 1000 சொல்லலாம். அவ்வளவு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன், நீங்கள் உங்களோட கோலை ஃபஸ்ட்டு
ரீச் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஏரியா எது, அது டிஎன்பிஎஸ்சியா இல்லை யூஜி டிஆர்பியா இல்லை பிஜி டிஆர்பியா? இப்போ டிஆர்பி கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஆசிலேஷன் இருக்கும், யூஜியா பிஜியா சொந்த மாதிரி. ஸோ நீங்கள் தயவு செய்து அந்த மாதிரி ஒரு குழப்பத்திற்குள்ளாக போக வேண்டாம். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடித்தோடனே உங்களுக்குள்ள ஒரு தெளிவு வரணும். ஓகே, நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு தான் நம்ம என்னது குவாலிஃபை, நம்மளால் அதுதான் முடியும். அதையும் தாண்டி நம்மளால் முடியாதவங்க இங்கே யாரும் கிடையாது. பட் நம்ம எஃபோர்ட் நிறைய போடணும். ஒரு பெரிய கோல் அச்சீவ் பண்ணோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய எஃபோர்ட் போடணும். அதுக்கு நம்ம தயாராக, நம்மளோட சூழ்நிலைகள் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குதா அப்படிங்கிறத முடிவுக்கு நீங்கள் வரணும். ஸோ எது சூட் ஆகுதோ, எது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி, அது டிஎன்பிஎஸ்சியாக இருக்கலாம், இல்லை யூஜி டிஆர்பியாக இருக்கலாம், இல்லை பிஜி, இல்லைன்னா எஸ்எஸ்சி போட்ட அதர் எக்ஸாம்ஸாக இருக்கலாம். ஏதாவது ஒன்று மட்டும் டியர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணி படிங்க. ஸோ இதில் ஒரு 2 months, அதில் ஒரு 2 months அப்படி படிச்சிங்கன்னா ஓப்பனாகவே சொல்கிறேன், யூ ஆர் நாட் டிசர்வ். கண்டிப்பாக உங்களால் வெற்றி அடைய முடியாது. ஸோ ஏன்னா இது என்னோட அனுபவம். ஏதாவது ஒன்று, வெதர் டிஎன்பிஎஸ்சி இல்லை யூஜி டிஆர்பி இல்லை பிஜி டிஆர்பி, ஸோ இல்லை அதர்ஸ், ஏதாவது ஒன்று மட்டும் எடுத்துட்டு நீங்கள் உங்களோட பாதையில் கரெக்டாக போயிட்டே இருங்க. கொஞ்சம் டிலே ஆனாலும் வெற்றி அப்படிங்கிறது வந்தே தீரும். அது அன்டவுட்டபிள், எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் உங்களோட மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. இது படிக்கலாமா, அது படிக்கலாமா, ஐயோ 2A போட்டானே, ஸோ அதை படிச்சிடலாம், அடுத்து ஒரு 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 1 or 2 weeksலேயே யூஜி வந்துடும், ஐயோ யூஜி பெட்டராக இருக்குமோ, அதை படிக்கலாமோ. ஸோ இந்த ஆசிலேஷன் வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்கு எது முடியுமோ டிஎன்பிஎஸ்சி போதும், அதை மற்றவங்க எழுதிக்கிட்டோம், இதில் பாதி அதில் பாதின்னா வெற்றி வாய்ப்பு தள்ளி போக முடியும். ஸோ ப்ளீஸ் உங்களுக்கான ஒரு டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணி அதை நோக்கி பயணித்தால் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது எளிதில் அடையலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தீர்வு, இந்த வீடியோ மூலம் ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அப்படி கிடைச்சிது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். ஸோ இன்னும் ஒரு நல்ல ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.